இன்றைக்கி ஒரு சண்டே மினி வ்ளாக் பார்க்கலாமா? ஜொஹான் கூட யாராச்சும் படுத்திருந்தா அவன் எவ்வளோ நேரம் வேணால் தூங்குவான். அவங்க எந்திரிச்சோடனே நான் போய் ஃபர்ஸ்ட்டு ரூமெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு டிஃபன் சாப்பிட உட்காந்துட்டோம். டிஃபன் சாப்பிட்டு முடிச்சோடனே சிங்க்கு ஃபுல்லாக பாத்திரம் ஆயிடுச்சு. சரி ஃபஸ்ட்டு பாத்திரத்தெல்லாம் விளக்கி வச்சுட்டு அப்புறமா லஞ்சுக்கு ப்ரிப்பேர் பண்ணலான்னு சொல்லிட்டு பாத்திரம் கழுவ ஸ்டார்ட் பண்ணிட்டேன். பாத்திரம் கழுவ முடிச்சோடனே எனக்கு அந்த சிங்க்கும் ஸ்லாபை க்ளீன் பண்ணலன்னா என்னமோ ஓசிடி போல். எனக்கு அது க்ளீன் பண்ணணும் துடைக்கணும். ஒரு தண்ணி கூட இல்லாமல் துடைச்சிடணும். சரின்னு கழுவி வச்சுருந்த பாத்திரத்தெல்லாம் எடுத்து அடுக்கி வச்சுட்டு துணி துவைக்கிறதுக்கு வாய்க்காலுக்கு போயாச்சு. இப்போ நாங்கள் புது வீட்டுக்கு வந்திருக்கிறதுனால கிணத்துல தண்ணி ஊறணும்னு சொல்லியிருக்காங்க. அதனால் நாங்கள் வியூ வரைச்சிட்டே துவைக்கிறதுக்காக நாங்கள் வாய்க்காலுக்கு வந்துடுவோம். வீட்டுக்கு வந்ததும் முதல் வேலையாக சாப்பாட்டுக்கு தண்ணி வச்சாச்சு. பார்த்தீங்களா ஸ்லாபு கண்ணாடி மாதிரி மின்னுது. தண்ணி கொதிக்கிற கேப்பில் டக்குன்னு போய் வீடை கூட்டி விட்டு வந்தாச்சு. வீடெல்லாம் கூட்டி முடிச்சுட்டு வந்தோடனே தண்ணியும் கொதிச்சிருச்சு. சாப்பாடு வைக்கிறதுக்காக அரிசி கழுவிட்டு இருந்தேன். ஒவ்வொருத்தங்க வீட்டில் ஒவ்வொரு மாதிரி சாப்பாடு வைப்பாங்க. நாங்கள் எப்படி வைப்போம்னா சாப்பாட்டுக்கு தண்ணி வச்சதும் தண்ணி நல்லா கொதிச்சதும் அரிசியை சுடு தண்ணியில் நல்லா கழுவிட்டு அதோட கொழுப்பெல்லாம் போனதுக்கப்புறமா கொதிச்ச தண்ணியில் போட்டு வேகிற பதம் ஆகும்போது கொஞ்சமாக பச்சை தண்ணி ஊற்றி உப்பு போட்டு வடிகட்டிடுவோம். இப்படி பண்ணால் சாதம் குழையாமல் ஒன்னோட ஒட்டாமல் கிடைக்கும். உங்கள் வீட்லேயும் நீங்கள் சாதம் வடிச்சு தான் செய்வீங்கன்னா நெக்ஸ்ட் டைம் அப்படி ட்ரை பண்ணி பார்த்துட்டு ஃபீட்பேக் கமெண்ட் பண்ணுங்கள். இன்றைக்கி வந்து சண்டேனால ஃபிஷ் தான் எடுத்துருந்தோம். ரொம்ப நாள் கழிச்சு இவ்வளோ பெரிய மத்தியை பார்க்குறேன். சரின்னு டக்குன்னு எல்லாத்தையும் க்ளீன் பண்ணிவிட்டு பொரிக்கிறதுக்கு தனியாக குழம்புக்கு தனியாக பிரித்து வச்சாச்சு. சாப்பாடு ஆகிற கேப்பில் டக்குன்னு வெங்காயத்தை உரிக்க ஆரம்பிச்சிட்டேன் குழம்புக்கு. ஜொஹான் என்னமோ சாப்பிட்ற பொருளாட்டு இருக்குன்னு வேணும்னு நட முடிச்சுட்டு இருந்தான். தட்டில் மிச்சரோ இல்லை நேந்திரப்பழமோ போட்டு கொடுத்தா அவன் பாட்டுக்கு உட்காந்து சாப்பிட்டுக்குவான். இதுக்கிடையில் அவனுக்கான பால் வந்துடுச்சு. பால் வண்டியோட சத்தம் எங்கே கேட்டாலுமே பால் நீ அவன் கத்த தொடங்கிடுவான். சரி நான் அவனையும் தூக்கிட்டு பால் வாங்க போயாச்சு. மீன் குழம்புனால இஞ்சி பூண்டு எல்லாத்தையும் இதில் போட்டு பொடியாக நறுக்கிடுவோம். இது வந்து நான் ஈரோடு போனப்போ டிமார்ட்லேருந்து வாங்கினது. அதுக்குள்ளே சாப்பாடும் வந்துருச்சு. நான் தான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் என் ஹஸ்பண்டுக்கு அதிகமாக வந்தால் பிடிக்காதுன்னு. டக்குன்னு சாப்பாடு வடிச்சிட்டு தான் அடுத்த வேலைக்கு நிற்பேன். நேந்திர பழம் ஜூஸ் தான் இன்றைக்கி மேக் பண்ணேன். இந்த ஜூஸ் இது வரைக்கும் நீங்கள் ட்ரை பண்ணது இல்லைன்னா நான் சொல்கிற மாதிரி ஒன் டைம் ட்ரை பண்ணி பாருங்கள். சூப்பராக இருக்கும். ஒரு மிக்சர் ஜாரில் 2 நேந்திர பழம் சேர்த்துட்டு அது கூட பர்பன் பிஸ்கெட் இருந்துச்சு அதுவும் ஆட் பண்ணிவிட்டு ஒரு 1/2 ஸ்பூன் வெண்ணிலா எசன்ஸ் ஊற்றிட்டு அது கூட பால் தேவையான அளவு சுகர் போட்டு மேலே பூஸ்ட் பொடி போட்டு குடித்தா சூப்பராக இருக்கும். அங்கெல்லாம் நான் ஜூஸ் அடிச்சுட்டு வரக்குள்ளே என் பையன் எல்லா துணியும் இழுத்து போட்டிருக்கான். சரி நான் அதெல்லாம் எடுத்து வச்சுட்டு வீடெல்லாம் தொடச்சி விட்டுட்டு ஜொஹானுக்கு அவனோட பாப்பாவை பார்த்தா எங்கேயாச்சும் வெளியே எடுத்துகிட்டு போக சொல்லுவான். சரி நான் அவனை கொஞ்சம் விளையாட்டு காட்டலான்னு அவர் எடுத்துகிட்டு போயிட்டாரு. போகும்போது டாட்டா காட்டிகிட்டே போயிட்டு இருந்தோம். குழம்பும் ஆயிடுச்சு. மீனும் பொதிக்க ஸ்டார்ட் பண்ணியாச்சு. அவங்க வர்றதுக்குள்ளே குளிச்சிடலாம். டக்குன்னு ஹீட்டர் ஸ்விட்ச் ஆன் பண்ணிட்டேன். குக்கிங் வேலை எல்லாமே முடிஞ்சு சரின்னு மறுபடியும் ஸ்லாப் எல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு கேஸ் எல்லாம் தொடச்சி க்ளீன் பண்ணி வச்சாச்சு. அதுக்குள்ளே தண்ணியும் சூடாயிடுச்சு. சரின்னு குளிக்க போயாச்சு. குளிச்சு முடிச்சுட்டு வந்தோடனே காலையில் துவச்சி துணி இன்னைக்கு காய போடல ஞாபகம் வந்துச்சு. சரின்னு காய போடுறதுக்கு துணியெல்லாம் எடுத்துகிட்டு போயாச்சு. துணியெல்லாம் காய போட்டு முடிச்சோடனே அவங்களும் வந்துட்டாங்க. அவங்க வந்ததும் சொஹானுக்கு சாப்பாடு கொடுத்துட்டு நாங்களும் சாப்பிட்டு அவனுக்கு தூங்க வச்சாச்சு. ஈவினிங் தூங்கி எழுந்திரிச்சுமே சொஹான் கூட கொஞ்ச நேரம் விளையாடிட்டு இருந்தேன். பாருங்க சிரிச்சானு ஒரே ரியாக்ஷன் கொடுத்துட்டு சிரிச்சு எல்லாத்துலேயுமே ஏறி பழகிட்டான். சரின்னு ஈவினிங் அவனையும் கூட்டிகிட்டு போனார் வெளியே. நாங்கள் 3 பேர் உட்காந்துட்டு டீ குடிச்சிட்டு தொழுதுட்டு சாப்பிட்டுட்டு நாங்கள் தூங்கிட்டோம். தூங்குறதுக்கு முன்னாடி அவங்க அப்பா கூட விளையாடுறத பாருங்கள்.